வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 9 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா உலோகங்கள், உலோக பண்பை பற்றி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இன்றைக்கி பார்க்கலாங்க. அதாவது உலோகம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக என்ன பண்ணோன்னா மின்சாரத்தை கடத்தும். ஸோ ஆக்டிவிட்டி 1. இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மின்கலம் வேணும், மின் விளக்கு வேணும், அதே போல் பார்த்திங்கன்னா உலோக பண்புள்ள ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கிறோம். அதே போல் கிராஃபைட்டால் செய்யப்பட்ட ஒரு பென்சில், ஆர்டினரி பென்சில் தான். ஸோ இதை எடுத்துன்னு இந்த உலோகம் மின்சாரத்தை கடத்துதா இல்லையா, உலோக பண்பு கொண்டு உள்ளதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. நான் பேட்டரிக்கு பதிலாக செல்லுக்கு பதிலாக நம்ம லேபில் இருக்கிற பேட்டரி எலிமினேட்டர் எடுத்துருக்கிறேன். சர்க்யூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ப்ளஸ்லேருந்து ஒரு இரும்பு ஆணி, இரும்பு ஆணிலேருந்து ஒரு மின் விளக்கு, மின் விளக்குலேருந்து பேட்டரியோட மைனஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ சுவிட்சு ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு, எலிமினேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போது இந்த சுற்றின் வழியாக, இது இரும்பு இல்லையா, உலோகம் இல்லையா, இந்த உலோகத்தின் வழியாக மின்சாரம் பாயுதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணோடனே பாருங்கள் மின் விளக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த இரும்பு ஆணின்றது ஒரு உலோக பண்பை உள்ளது, இதன் வழியாக மின்சாரம் பாய்கிறது அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்திக்கலாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணியை எடுத்துகிட்டு கிராஃபைட்டாலான நார்மலான ஒரு பென்சிலை நம்ம இப்போ இதில் இணைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே சர்க்யூட்டு தான். இரும்பு ஆணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டினரி நம்ம எழுதுகிற பென்சில் தான், பென்சில் முனைகள் இருக்கு இல்லையா, அந்த எழுதுகிற கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, கிராஃபைட்டான பென்சில் முனை இருக்கு இல்லையா, அந்த பென்சில் முனையை இணைச்சி வச்சுருக்கேன். இப்போது மின்சாரம் பாயுதா இல்லையா, அந்த கிராஃபைட்டின் வழியாக மின்சாரம் பாயுதா இல்லையா, அந்த கிராஃபைட் உலோக பண்பு கொண்டுள்ளதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வோல்ட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள் லைட் எரியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டும் உலோக பண்பை கொண்டுள்ளது என்பதை நம்ம மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ உலோக பண்பு அனைத்தும் கொண்ட பொருட்கள் அனைத்தும் என்ன பண்ணும், மின்சாரத்தை கடத்தும் என்பதை மாணவர்களுக்கு எளிய வகையில் நம்ம புரிய வைக்கலாம் நண்பர்களே. நன்றி.